அன்னைக்கு வேல்யூ ஆடட் டாக்ஸ் இருந்தபோது மக்கள் பெரிய சுமையாக கருதல அன்னைக்கு. என்னங்க பேசுறீங்க? ஆனால் இன்றைக்கு ஜிஎஸ்டி பெரிய சுமை. எம்எஸ்எம்இ செக்டார்கள் தொழில் சார் தொழில் நனிந்து போயிருச்சு சார். நிறைய பேர் தொழிலை மூட்டு நாங்க பாதிக்கப்பட்டோம்னு சொன்னாங்க சார். சரி, நான் என்ன கேக்குறேன், இப்ப இதே மாதேஷ் என்கிட்ட என்ன சொன்னீங்க சார், ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் சார் 55,000 கோடி 55 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வரும், வரி தீவிரவாதம் நடந்துச்சு நாட்டில். அதாவது வேணாம் மதேஷ், அப்படிலாம் பேசாதீங்க தயவு செஞ்சு. வாயில் ஏதாவது வந்துட போகுது. வரி தீவிரவாதம்னா என்னன்னு தெரியுமா? கொஞ்சமாவது அடிப்படை அறிவோட பேசுங்க. வரி கட்டினாதான் நாடு நடக்கும். 1947 இந்த வரிலாம் இருக்கு. வேல்யூ ஆடட் டாக்ஸ், சுங்க வரி, கலால் வரி, மண்ணு வரி, மம்முட்டி வரின்னு ஊறுபட்ட வரி இருந்தது. எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஜிஎஸ்டின்னு ஒரே வரியாக கொண்டு வந்தாங்க. எதுக்காக 4 ஸ்லாப் கொண்டு வந்தாங்க தெரியுங்களா? நீங்க கேட்கலாம் சார், அப்பயே 2 ஸ்லாப்பாக கொண்டு வந்துருக்கலாமே சார், இப்போ 5%, 18%, 2 ஸ்லாப், அப்போ ஏன் சார் 4 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம நாட்டில் நிறைய வரி இருந்தது மதேஷ். இப்போ இந்த பொருள் 7 ரூபாய்க்கு விற்குதுன்னு வைங்களேன், இதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு, இதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டினதுக்கு, இதுக்கு பேக்கிங் பண்ணதுக்கு, வேல்யூ ஆடிங்க்கு, இதுக்குன்னு ஏகப்பட்ட டேக்ஸ் இருந்தது. இப்போ இந்த பொருளுக்கு ஒரு 19% இல்லை 22% வச்சுக்கோங்களேன். இதை என்ன பண்ணாங்கன்னா 22% இருக்குப்பா, இதை 18க்காக கொண்டு வந்துரு. ஒரே ஸ்லாப் 22 இருக்கிற பொருள், 25 இருக்கிற பொருள், 27 இருக்கிற பொருள், 30 இருக்கிற பொருள் எல்லாம் 18க்கு வந்துருச்சு. ஆச்சா, 13 இருந்தது, 14 இருந்தது, 16 இருந்தது, 17 இருந்தது, எல்லாம் 12க்கு வந்துருச்சு. 10 இருந்தது, 9 இருந்தது, 8 இருந்தது, எல்லாம் 5க்குள்ள வந்துருச்சு. இது வேட் வந்து ஜிஎஸ்டியா மாறின முன்னாடி. ஆமா, இதுதான் நடந்தது. அதுக்கு முன்னாடி கச்சா முச்சான்னு இருந்தது. 37.5% வரின்னு இருக்கும். இங்க என்ன பாருங்க, 37% வரின்னு இருக்கும், 42% வரின்னு இருக்கும். ஒரு டேட்டா சொல்லிட்டுங்களா? ஒரு நிமிஷம் மதேஷ், நான் ஒரு டேட்டா சொல்லி இப்பதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. எனக்கு என்ன பயம்னா, ஐயோ நமக்கே புரியுது, மக்களுக்கு புரிஞ்சிருமே, இப்ப டேட்டான்னு வரீங்க குறுக்கால. நான் சொல்றது டேட்டா தான், மக்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா சொல்றேன். இது எல்லாம் பாத்தீங்கன்னா 5, 12, 18 எல்லாம் அப்படியே ஒன்னாக்கிட்டாங்க. இதுதான் மதேஷ் 4 ஃபேக்டர்.